நம்ம இயற்கைக்கு உண்மையாக இருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இயற்கைக்கு உண்மையாக, இயற்கைக்கு நேர்மையாக இருக்கிறோம் அப்படின்னா, அப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கையோட அரவணைப்பு கிடைக்காது. நம்ம இயற்கையாகவே மாறி விடுவோம். இயற்கையோடு இயற்கையாக நம்ம கலந்துருவோம். அப்போ நாம் இயற்கையாகவே நாமளும் இயற்கையாகவே மாறிவிடுவோம். இப்போ நம்ம என்னென்னா, இயற்கையிலேருந்து வெளியேற துடிக்கிறோம். இயற்கையிலேருந்து விலக துடிக்கிறோம். இயற்கையோட நம்ம கலந்துடக்கூடாது, இயற்கையோடு நம்ம சேர்ந்துடக்கூடாது, இயற்கையை நம்ம எதிராக நினைக்கணும், இயற்கையை நேசிக்கக்கூடாது. இயற்கையை நேசித்தால் என்ன ஆகும் அப்படின்னா, இயற்கையோடு நம்ம சேர்ந்துடும். அப்புறம் இந்த செயற்கையான இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்க முடியாது. இயற்கைக்கு எதிரி யாருன்னா, இந்த செயற்கையான இயந்திர அறிவியல் உலகம் தான். தற்போது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகம் என்பது இயற்கைக்கு எதிரானது. அப்போ இயற்கையை நீங்கள் எதிராக நினச்சாதான் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகையை நீங்கள் உருவாக்க முடியும். இயற்கை அப்படின்னா பெண்ணுன்னு சொல்லலாம். பெண், இயற்கை இவங்கெல்லாம் ஒரே வரிசையில் வருவாங்க. அப்படிங்கும்போது பெண்களையும் ஏன் எதிரியாக நினைக்கிறாங்க அப்படின்னா, பெண்களை நீங்கள் நேசிச்சிங்கனாக்கா உங்களால் இப்படி ஒரு உலகத்தை உருவாக்க முடியாது. ஏன்னா பெண்களை நீங்கள் நேசிச்சிங்கனாக்கா பெண்களோடு நிறைய நேரம் செலவிடணும், ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும், காதலுக்காக நிறைய நேரத்தை செலவிடணும், குழந்தைகளுக்காக நிறைய நேரத்தை செலவிடணும், குடும்பத்திற்காக நிறைய நேரத்தை செலவிடணும். அப்போ நீங்கள் ஒரு லட்சியவாதியாக வாழ முடியாது. ஏன்னா ஒரு லட்சியவாதிங்கிறவர் என்னென்னா, முழு நேரமும் அதற்காகவே தனது நேரத்தை, வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவராக இருப்பவர்களால் மட்டும்தான் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியும். நீங்கள் பெண்களை நேசிப்பவராக இருந்தால், பெண்களுக்காக தினமும் நேரத்தை செலவிடுவராக இருந்தால், காதலுக்காக நேரத்தை செலவிடுவராக இருந்தால், குடும்பத்திற்காக நேரத்தை செலவிடுதல், குழந்தைகளுக்காக நேரத்தை செலவிடுவராக இருந்தால் உங்களால் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது. லட்சியவாதியாக இல்லைன்னா தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகை உருவாக்க முடியும். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் குடும்பத்துக்காக நேரம் செலவிடுறாங்க, காதலுக்காக நேரத்தை செலவிடுறாங்க வச்சுங்களேன். அவங்களால இப்படி ஒரு உலகத்தை உருவாக்க முடியும், கடினமாக உழைக்க முடியாது. இப்போ நேரங்காலம் தெரியாமல் 10 மணி நேரம், 12 மணி நேரம், 18 மணி நேரம் உழைக்கிறதுனால தான் இப்படிப்பட்ட இயந்திர அறிவியல் உலகை உருவாக்க முடிஞ்சுது. அதனால் நீங்கள் பெண்களை நேசிச்சிங்கன்னா இப்படி ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும். உங்களால் கடினமாக உங்கள் தொழிலில் உழைக்க முடியாது. அப்புறம் பெண்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடுவீங்க. அதனால தான் பெண்களை ஏன் எதிரியாக பார்க்குறாங்க அப்படின்னா, ஏன் அடக்கி வைக்கிறாங்க, அடிமைப்படுத்துகிறாங்க அப்படின்னா, பெண்களுக்கு ஏன் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிச்சிங்கனாக்கா நீங்கள் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி இயந்திர அறிவியல் உலகில் உங்களால் வாழவே முடியாது. பெண்கள் இழுத்துட்டு போயிடுவாங்க. பெண்கள் தங்களே எதிரியாக நினைக்கிறாங்க. ஏன்னா பெண்களுக்கும் இந்த தங்களையே அவங்க எதிரியாக நினைக்கிறாங்க. ஏன்னா அவங்க மேலே அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது, வெறுப்பு இருக்குது. அவங்கள நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களே அவங்க காதல், குடும்பம் இதெல்லாம் நேசிக்க, அதனோடு நேரத்தை செலவிட அவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா, ஆண்களே அதே மாதிரி நீ குடும்பத்துக்காக நேரம் செலவிடணும், எனக்காக நேரம் செலவிடணும், குழந்தை குட்டிகளுக்காக நேரம் செலவிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை நிர்பந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, ஆண்களால் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது. அப்போது அவன் ஒரு சாதாரண மக்களாக ஆக முடியும். அப்போ மேம்பட்ட வேலைகளை இங்கே செய்ய முடியாது. மேம்பட்ட வேலைகள்னால் ஒரு கடினமான வேலைகள், பிரம்மாண்டமான வேலைகள், இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்குவதற்கான வேறு வேலைகளை செய்ய முடியாது. அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகமே செயலிழந்து போயிடும். அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகுக்கு யாரெல்லாம் எதிரி அப்படின்னா, இயற்கை எதிரி. நீங்கள் இயற்கையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகம் உருவாக்க முடியாது. நீங்கள் இயற்கையை உங்களை அடிமைப்படுத்தக்கூடியது, உங்களை இழுத்துட்டு போயிடும். அந்த அளவுக்கு வலிமையானது. பெண்களும் அப்படி தான். பெண்கள் வலிமையானவர்கள். அவங்களுக்கு நீங்கள் அவங்கள நீங்கள் நேசிக்க ஆரம்பிச்சிட்டாலோ, அவங்களுடைய அன்புக்கு அடிமையாயிட்டாலோ, அதுதான் வாழ்க்கையின் பெரிது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டிங்கன்னா அவங்க உங்களை இழுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ அது பெண்களுக்கு அவங்கள பற்றியே, அதனால தான் பெண்கள் அவங்களே நேசிக்கிறது கிடையாது. அவங்க தங்களே வெறுத்துட்டு ஆண்களை நேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதாவது ஆண்களை பெரியவர்களாக நினைக்கிறார்கள். ஆண்களுக்கு நாம் உதவியாக இருக்கணும், ஆண்களை பெண்களாகிய தங்களுக்கு உதவியாக இருக்க வைக்கணும் அப்படின்னு தான் பெண்கள் யோசிக்கணும். எப்போ அப்படின்னா, பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பெண்களை நேசிக்க ஆரம்பித்து பெண்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிக்கும்போது பெண்களை நேசிப்பது ஆண்களின் வேலையாக மாறிவிடும். அப்போ பெண்கள் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அதெல்லாம் ஆண்கள் செய்வாங்க. அது மாதிரி பெண்களும் தங்களை நேசிக்க ஆரம்பிக்கும்போது தங்களுக்கு உதவியாக இருக்க ஆண்களை நிர்பந்திப்பார்கள். பெண்கள்னால் யாருன்னா, பெண்ணா குடும்பம் என்று பேர். பெண்ணா
அவளிடமிருந்து குடும்பத்தை பிரிக்க முடியாது. குடும்பம் என்பது பெண் என்றாலும் குடும்பம் என்றாலும் ஒன்று தான், காதல் என்றாலும் ஒன்று தான். அப்போ குழந்தைகள் எல்லாமே பெண்கள் தான், பெண்களை தான் சாரும், பெண்களை சார்ந்த அமைப்புகள். பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது இவ்வளோ விஷயத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். எது காதல், அப்புறம் குடும்பம், இப்படிப்பட்ட எல்லா விஷயத்துக்கும் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்தாகணும். அதுக்காக நேரம் செலவிடணும். அதனால தான் பெண்களை ஏன் மதிப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா, பெண்களுக்கு நீ மதிப்பு கொடுக்காத அப்படின்னா, நீ பெண்களை நீ மதிச்சனாக்கா, பெண்களுக்காக நேரத்தை செலவிட்டனாக்கா, பெண்களுக்கு நீ உதவியாக மாறின அப்படின்னா கண்டிப்பாக உன்னால் ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியாது. அதனால் நீ என்ன பண்ணு, பெண்களை நேசிக்காத. அப்புறம் நீ என்ன பண்ணு, பெண்களை உனக்கு உதவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ, ஆண்களுக்கு உதவியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதுதான் இந்த இயந்திர அறிவியல் உலக ஒரு அடிப்படையான மனப்பான்மை. இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ்கிற வரைக்கும் இந்த மனப்பான்மை தான் இந்த அறிவியல் உலகில் வாழ்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அதனால் இயற்கையை நேசித்தால் என்னென்னா, இயற்கையோடு நம்ம இயற்கையாக சேர்ந்துருவோம், இயற்கையாக கலந்துருவோம், இயற்கையோடு நம்ம சேர்ந்துருவோம். அதனால் இயற்கைக்கு ஆதரவாக நம்ம மாறிடுவோம். அப்படின்னா இந்த இயந்திர அறிவியல் உலகை நம்மளால் உருவாக்க முடியாது. இயற்கையான இயற்கைக்கு எதிரானது எதுனா செயற்கை தான் எதிரானது. அப்படின்னா இயற்கையான உலகத்திற்கு எதிரானது, இயற்கையான வாழ்க்கைக்கு எதிரானது எதுனாக்கா இந்த செயற்கையான இயந்திர அறிவியல் உலகம் தான் எதிரானது. இயற்கைக்கு எதிரி செயற்கை தான். செயற்கைக்கு எதிரி யார்? இயற்கை. அதனால் நம்ம ஏதாவது ஒன்றுக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும், ஏதாவது ஒன்றுக்கு தான் நம்ம ஆதரவாக இருக்க முடியும். ரெண்டுக்குமே நம்ம ஆதரவாக இருக்க முடியாது, ரெண்டுக்குமே நம்ம உண்மையாக இருக்க முடியாது. இயற்கைக்கும் உண்மையாக இருக்க முடியாது, செயற்கைக்கும் உண்மையாக இருக்க முடியாது. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கைக்கு எதிராக நம்ம மாறிட்டோம். ஏன்னா இயந்திர அறிவியல் உலகம் என்பது செயற்கையானது, அதற்கு நம்ம உண்மையாக மாறிட்டோம், இயற்கைக்கு எதிராக மாறிவிட்டோம். இயற்கையை அழிப்பதற்கு நம்ம எல்லா வேலைகளையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இயற்கையை அழிப்பதற்கு நம்ம என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம், தொழிற்சாலை கழிவுகளை நிலங்களில் விடுகிறோம், கடலில் கலக்கிறோம், சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுவது, உணவுகளில் கலப்படம், அப்புறம் காடுகளை எல்லாத்தையும் நம்ம அழித்து காங்கிரீட் காடுகளாக மாற்றிட்டோம். இப்படி நிறைய வேலை பண்ணுறோம். அப்புறம் கால்நடைகளை நம்ம கொல்கிறோம், ஆடு மாடு. இதெல்லாம் இயற்கைக்கு இப்போ மரங்களை வளர்க்கணும், உணவை தருகிற மரங்களை செடிகளை வளர்க்கணும், கொடிகளை வளர்க்கணும். இதுக்கு உரம் தேவை, இயற்கை உரம் தேவை. ஆனால் அதுக்கு மாடு தேவை, ஆடு தேவை. நம்ம என்ன பண்ணுறோம், அதெல்லாம் நம்ம கொலை பண்ணிவிட்டு செயற்கையான உரத்தை நம்ம போடுறோம். அப்புறம் அணு உலைகளை அமைக்கிறோம், அணு ஆயுதங்களை உருவாக்குகிறோம். இப்படி இயற்கையை அழிப்பதற்கு ஒட்டுமொத்தமாக அந்த இயற்கையை தப்பி பிழைக்குமா அப்படிங்கிறதுக்கு அந்த அளவுக்கு எல்லைக்கு போயிட்டோம். ரொம்பவும் செயற்கையாக நம்ம வாழ்ந்துகிட்ருக்கோம். இயற்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலை இல்லை. இயற்கை நம்ம அழிக்கிற வேலையில் தான் நம்ம இன்றைக்கி இந்த பூமியே பிழைக்குமா, உயிர் பிழைக்குமா அப்படிங்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஆபத்தான கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். நம்ம அந்த அளவுக்கு செயற்கைக்கு ஆதரவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், இயற்கைக்கு எதிரியாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இயற்கைக்கு அது மாதிரி பெண்களை ஏன் அடிமைப்படுத்துகிறாங்கன்னா, பெண்களை நேசிக்காத, பெண்களை அழிக்கணும், ஒடுக்கணும், அடக்கணும், அடிமைப்படுத்தணும், அவங்கள மதிக்காத. அவங்க மதித்தாக்கா நீ இந்த செயற்கையான உலகை உருவாக்க முடியாது. அவங்க இயற்கையான ஒரு வாழ்க்கை முறைக்கு உன்னை அழைச்சிட்டு போயிடுவாங்க. இயற்கையான வாழ்க்கை முறைங்கிற என்னது, காதல், விளையாட்டு, ஆடல் பாடல், மகிழ்ச்சி, விவசாயம், உணவு உற்பத்தி, குடும்பம், குழந்தைகள், முதியவர்கள், உறவுமுறை. இதுதான் அன்பு, பாசம். இதுதான் இயற்கையான உறவுமுறை. இது நீங்கள் பெண்களை நேசித்தாலோ அல்லது பெண்களுக்கு மதிப்பளித்தாலோ, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாலோ அல்லது பெண்களிடம் ஆண்கள் பணிவாக நடந்து கொண்டாலோ அந்த திசையை நோக்கி பெண்கள் இழுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் நீங்கள் பெண்களை மதிப்பு கொடுக்காத, பெண்களை அடிமைப்படுத்து, பெண்களை வியந்து பார்க்காத. மாறாக ஆண்களை வியந்து பார்க்குற மாதிரி பெண்களை மாற்றிவிடு, ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்கிற மாதிரி பெண்களை நீ மாற்றிவிடு. இப்படி ஒரு ஆண்களுக்கு ஆதரவாக பெண்களை மாற்றுகிற செயல். அடிப்படையில் அதில் என்னது, பெண்களுக்கு எதிரான செயல். அது பெண்களுக்கு எதிராக நடந்துக்கணும், எதிராக நடந்து அதே நேரத்தில் ஆண்களுக்கு ஆதரவாகவும் அது நடக்கணும். அப்போது பெண்களிடம் பணிவாக நடப்பது, ஆண்கள் பெண்கள்கிட்ட பணிவாக நடக்கணும். இது இயற்கை விதிமுறை. ஆனால் அதை இப்போ என்னன்னா, அந்த விதிமுறையை எப்படி மாற்றுறாங்க அப்படின்னா, பெண்களை வெறுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பெண்களை வெறுக்கிறாங்க, ஆண்களும் பெண்களும் சேர்ந்து பெண்களை வெறுக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, பெண்களை ஆண்களை நீங்கள் வியந்து பார்க்கணும், பெண்களை வியந்து பார்க்காதீங்க, பெண்களிடம் பணிவாக நடந்துக்காதீங்க, நீங்கள் ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ளுங்கள். யார்? பெண்களை நிர்பந்தப்படுத்துகிறது. அதுதான் இந்த அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகை இயங்க முடியும்.
இந்த இயந்திர அறிவியல் உலகிற்கு அப்படி ஒரு செயற்கை, அது ஒரு செயற்கையானது தான், அது தேவைப்படுகிறது. நீங்கள் அப்படி இருக்கும்போது பெண்களை பார்த்து உங்களுக்கு வந்து பெண்கள் மீது ஒரு ஈவு இறக்கம் எதுவுமே ஏற்படாது. பெண்களை பார்த்து பரிதாபப்பட மாட்டீங்க. பெண்களை அழிக்கணும், அடக்கணும், ஒடுக்கணும், அடிமைப்படுத்தணும், அவர்களுடைய மரியாதை குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தலை தூக்கும். அப்போ அதுதான் உங்களுக்கு வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான ஒரு மனநிலையை உங்களுக்கு கொடுக்கும். அதாவது ஈவு இறக்கமற்ற, மனிதாபிமானமற்ற ஒரு மனநிலையை இங்கு வாழ்வதற்கு உங்களுக்கு தேவைப்படுது. அது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பெண்களை அடிமைப்படுத்தணும், அடக்கணும், ஒடுக்கணும், அவங்கள வந்து ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ளும்படி செய்யணும். அப்போ தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில் உங்கள் வாழ்வதற்கு தேவையான ஒரு மனிதாபிமற்ற மனநிலை உங்களுக்கு வரும். ஒரு செயற்கையான ஒரு மனநிலை வரும். அது மாதிரி ஆடு மாடுகளை கொல்லு, அதெல்லாம் நேசிக்காத, அன்பு செலுத்தாத, உணவை காரணம் காட்டி நீ கொல்லு, வெறுமனே கொல்லாத, வெறுமனே வேறு ஏதாவது காரணத்தை வச்சுக்கிட்டு நமக்கே தெரியாது நாம் ஏன் அதை கொல்கிறோம் அப்படின்ட்டு. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, நமக்குள்ளே இருக்கிற அன்பு பாசம் என்பது இருக்கக்கூடாது. அது இருந்துச்சுனாக்கா இயற்கையை நேசிக்கக்கூடாது. அதெல்லாம் இருந்துச்சுன்னா இயற்கையை நேசிக்கக்கூடாது, பெண்களை நேசிக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுனாக்கா அது நமக்கு வந்து இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப எதிரானதாக போய்விடும். இயந்திர அறிவியல் உலகுக்கு எதிரானதாக போய்விடும். ஆதலால் வந்து நம்ம வந்து இயற்கை, பெண்கள் இவங்களெல்லாம் நேசிக்கக்கூடாது. அவங்களுக்கு எதிராக இருக்கணும். அவங்க மேலே வந்து நமக்கு எந்த இதுவும் இருக்கக்கூடாது. அது மாதிரி மரங்கள், இயற்கை, காடு, அப்புறம் பிற உயிரினங்கள், ஆடு மாடு, இதெல்லாம் கூட நம்ம நேசிக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து இயந்திர அறிவியல் உலகத்துக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அப்படி ஒரு மனநிலையோடு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் பெண்கள் அடிமைப்படுத்தப்படுவாங்க. அடிமைப்படுத்தி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் மீது உங்களுக்கு பாசம் இருக்குது, இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நீங்கள் பெண்களை அடிமைப்படுத்தி தான் ஆகணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ வேண்டுமென்றால், உங்களுக்கு இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பெண் சுதந்திரத்தை விரும்ப மாட்டீங்க. அந்த அளவுக்கு வந்து ரெண்டும் ஒரே மாதிரியான மனநிலை தான். பெண்களை அடிமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுல உங்களுக்கும் உடன்பாடு இருக்கும். நீங்களும் வந்து பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஒரு வேலையை நீங்கள் செஞ்சுட்டு தான் இருப்பீங்க. இயற்கைக்கு எதிராகவும் நீங்கள் இருந்துட்டு தான் இருப்பீங்க. அதனால் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகிலிருந்து நீங்கள் முற்றிலும் வெளியேறினா தான், அல்லது அதற்கு தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு எதிரான ஒரு மனநிலை உங்கள்கிட்ட இருந்தால் தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, கண்டிப்பாக பெண்களுக்கு ஆதரவாகவும் இயற்கைக்கு ஆதரவாகவும் நீங்கள் மாறுவீங்க. உங்கள் மனசில் அமைதி ஏற்படும். நீங்கள் வந்து பெண்களையும் இயற்கையும் நேசிச்சிங்கன்னா என்ன ஆகுனா, உங்கள் மனசில் அமைதி வர ஆரம்பிச்சிடும். அன்பு வர ஆரம்பிச்சிடும். அப்போது வந்து நீங்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீங்கள் வாழ முடியும். இயந்திர அறிவியல் உலகில் வாழணும் அப்படின்னா, மேலும் மேலும் முன்னேறணுன்னா உங்கள் மனசில் அமைதியின்மை தான் இருக்கணும். அமைதி இருக்கக்கூடாது. அமைதி என்பது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு எதிரானது. அமைதியான ஒரு மனநிலை இருந்துட்டால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் உங்களுக்கு வாழ்வதற்கு அது பொருத்தமற்ற மனநிலையாக அது இருக்கும். அதனால் அமைதியின்மையை ஊக்குவிக்க வேண்டும். நோய்கள் என்பது அது வேணும். இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கு அது வேணும். குற்றங்கள்லாம் வேணும். குற்றங்கள், அமைதி, அப்புறம் நோய்கள், இது எல்லாமே இயந்திர அறிவியல் உலகில் வாழ்வதற்கான தகுதியான நிலைகள். அப்போது நீங்கள் வந்து ஒரு ஆரோக்கியமாக இருக்கீங்க, உங்கள் குற்றமே இல்லை, ரொம்ப அமைதியாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது இயந்திர அறிவியல் உலகமாக இருக்காது. எங்கன்னா நம்ம காடுகளில் நாமளே திட்டமிட்டு வாழ்கிற ஒரு காடுகளில் நம்ம வசிக்கிறோம் அப்படின்னா அங்கே அமைதியாக இருக்கும், குற்றங்கள் நடக்காது. அப்படி இருக்கும்போது அங்கே வந்து இயற்கை, பெண்கள் மதிக்கப்படுவாங்க. பெண்களுக்கு ஆண்கள் பணிவாக நடப்பாங்க, இயற்கையை வந்து மதிப்பாங்க. அப்போது அப்புறம் அந்த வாழ்க்கைக்கு நம்ம அடிமையாகிறோம். அப்புறம் நம்ம என்னால் பண்ண முடியும், தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்காக நம்ம உழைக்கவே முடியாத ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டுவிடும். அதனால் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகுக்கு யார் எதிரி அப்படின்னா, பெண்களும் இயற்கையும் தான் எதிரி. அதனால தான் இயற்கையை அழிப்பது போன்று பெண்களையும் அழிக்க நினைக்கிறாங்க. அல்லது அடக்கி ஒடுக்க அதாவது அடங்கிட்டாங்கன்னா சரி, அழிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அடங்கிடணும். அடங்குறதே வந்து பெண்களை அடக்கிறதும் ஒடுக்கிறதும், ஆண்களுக்கு பணிவாக நடந்து கொள்ளும்படி செய்வதும், பெண்களின் சுதந்திரத்தை பறிப்பதும், இது எல்லாமே அழிக்கிற வேலை தான். பெண்களை அழிக்கிற வேலை தான். அழிக்கிற வேலைகளில் இதுவும் சேரதான் செய்யும்.